யூனிட் டிஜிட் ட்ரிக்ஸ். இதில் இந்த மாதிரி சமுக்கெல்லாம் யூனிட் டிஜிட் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு சைக்ளிசிட்டி ஆஃப் நம்பர்ஸ் இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சைக்ளிசிட்டி ஆஃப் நம்பர்ஸ்னால் என்னன்னா ரிப்பீட்டிங் பேட்டர்ன் ஆஃப் யூனிட் டிஜிட் when a number is raised to successive powers. உதாரணமாக 2 நம்பர் எடுத்துகிட்டு இதோட எக்ஸ்போனன்ஸ் வேல்யூலாம் எழுதுவோம். 2 power 1 2, 2 power 2 4 அது மாதிரி எழுதிட்டே வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பவர்ஸ்க்கு அப்புறம் இந்த யூனிட் டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த இடத்துல யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்கள் 2 4 8 6 அகெயின் 2 4 8 6, அதாவது ஒவ்வொரு 4 பவர்ஸ்க்கும் இந்த யூனிட் டிஜிட் ரிப்பீட் ஆகுதா. ஸோ 2ஓட சைக்ளிசிட்டி 4. இதோட பவர் சைக்கிள் எப்படி இருக்குன்னா 2 4 8 6 இதான் இதோட பவர் சைக்கிள். இதே மாதிரி 0 1 இதோட சைக்ளிசிட்டி என்னன்னா 1. இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ்க்குலாம் சைக்ளிசிட்டி பார்ப்போம். 3ஓட சைக்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா 4. இதோட பவர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 3971 3971. இந்த 4 டிஜிட்ஸ் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 4ஓட சைக்ளிசிட்டி பார்ப்போம். 4 பவரில் எந்த ஆட் நம்பர் வந்தாலும் யூனிட் டிஜிட் 4 முடியுதா. 4 பவரில் எந்த ஈவன் நம்பர் வந்தாலும் யூனிட் டிஜிட் 6 முடியும். 5 6 இதோட சைக்ளிசிட்டி ரொம்ப ஈஸி தான். ஏன்னா 5 பவரில் எந்த பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் அதோட யூனிட் டிஜிட் 5 தான் முடியும். ஸோ இதோட சைக்ளிசிட்டி 1. 6க்கும் அதே தான். 6 பவரில் நீங்கள் எந்த பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் அதோட யூனிட் டிஜிட் 6 தான் முடியும். ஸோ இதோட சைக்ளிசிட்டியும் 1. ஸோ இதே மாதிரி 7 8 9 இதோட சைக்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா 4. ஸோ 7ஓட பவர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 7 9 3 1 7 9 3 1. ஸோ இந்த 4 டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி 8ஓட பவர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 8 4 2 6 8 4 2 6. இந்த 4 டிஜிட்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா. ஸோ இதோட சைக்ளிசிட்டியும் 4. நெக்ஸ்ட் 9ஓட சைக்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா 9 1 9 1 இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 9ஓட சைக்ளிசிட்டி 2. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா 9 பவரில் எந்த ஆட் நம்பர் வந்தாலும் அதோட யூனிட் டிஜிட் 9 தான் முடியும். அதே 9ஓட பவரில் எந்த ஈவன் நம்பர் வந்தாலும் அதோட யூனிட் டிஜிட் 1 முடியும். சைக்ளிசிட்டி அதோட பவர் சைக்கிள் கண்டுபிடிச்சாச்சு. இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ஈஸியாக நம்ம யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்க சம் எடுத்துப்போம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கவனிக்கணும்னா இதோட லாஸ்ட் டிஜிட்லாம் பார்த்துக்கணும். ஸோ இங்கே 4 முடியுதா. 4ஓட சைக்ளிசிட்டி ரூல் என்ன. 4ஓட பவரில் ஆட் நம்பர் வந்தால் அது 4 முடியும். 4ஓட பவரில் ஈவன் நம்பர் வந்தால் யூனிட் டிஜிட் 6 முடியும். இங்கே 31 ஆட் நம்பரா. ஸோ இதோட யூனிட் டிஜிட் 4 முடியும். நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துப்போம். இதோட லாஸ்ட் டிஜிட் 6 இருக்கா. 6ஓட சைக்ளிசிட்டி ரூல் என்ன. 6ஓட பவரில் எந்த பாசிட்டிவ் நம்பர் வந்தாலும் அதோட யூனிட் டிஜிட் 6 தான் முடியும். நெக்ஸ்ட் நம்பரில் யூனிட் டிஜிட் 4 இருக்கா. 4ஓட சைக்ளிசிட்டி ரூல் என்ன. 4 பவர் ஆட் நம்பர் 4 முடியும். 4 பவர் ஈவன் நம்பர் 6 முடியும். இங்கே 26 ஈவன் நம்பரா. ஸோ இதோட யூனிட் டிஜிட் 6 முடியும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா +6 -6 கேன்சல் ஆகிடுமா. ரிமைனிங் 4 கிடைக்குமா. therefore இதோட யூனிட் டிஜிட் 4 முடியும். நெக்ஸ்ட் இந்த சம் எடுத்துப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்களா. ஃபேக்டோரியல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக 5 ஃபேக்டோரியல் கொடுத்தாங்கன்னா இதை 5 × 4 × 3 × 2 × 1 எழுதலாம். இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120 கிடைக்குமா. சேம் கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 45 ஃபேக்டோரியலை 45 × 44 × 43 × up to 1 வரைக்கும் எழுதலாமா. இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஹியூஜ் நம்பர் கிடைக்கும். அதோட லாஸ்ட் டிஜிட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா 5 4 2 இருக்கா. 5 × 4 20. ஸோ இங்கே 0 கிடைக்குமா. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பாக 0 தான் இருக்கும். 0 பவரில் எந்த நம்பர் கொடுத்தாலும் அதோட யூனிட் டிஜிட் 0 தான் முடியும். ஸோ இதோட யூனிட் டிஜிட் 0 முடியும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சம்முக்கு யூனிட் டிஜிட் கண்டுபிடிப்போம். 2 பவர் 34 அதோட பவரில் 17. அதே மாதிரி 3 பவர் அதோட பவரில் இன்னொரு நம்பர். 4 பவர் அதோட பவரில் இன்னொரு நம்பர். அதே மாதிரி 5 பவர் அதோட பவரில் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஈஸியாக கண்டுபிடிக்க இந்த ஒவ்வொரு பேஸோட பவர் சைக்கிள் கண்டுபிடிப்போம். 2ஓட பவர் சைக்கிள் என்ன. 2 4 8 6. ஸோ இந்த 4 டிஜிட்ஸ் தான் இந்த பவரோட யூனிட் டிஜிட் இருக்க போகுது. அதே மாதிரி 3ஓட பவர் சைக்கிள் 3 9 7 1 இந்த மாதிரி தான் முடியுமா. 4ஓட பவர் சைக்கிள் 4 6 இந்த 2 டிஜிட் தான் முடியுமா. நெக்ஸ்ட் 5ஓட சைக்கிள் ரூல் என்ன. 5 பவரில் நீங்கள் எந்த பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் அதோட யூனிட் டிஜிட் 5 தான் முடியும். நெக்ஸ்ட் இது எல்லாமே ப்ராடக்ட்டில் இருக்கா. இந்த இடத்துல 5ன்ற நம்பர் கண்டிப்பாக யூனிட் டிஜிட்டில் வரும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எல்லாமே ஈவன் நம்பர். இங்கேயும் எல்லாமே ஈவன் நம்பர். 5ஓட எந்த ஈவன் நம்பர் இங்கே மல்டிப்ளை பண்ணாலும் அதோட யூனிட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் 0 தான் முடியுமா. ஸோ இதோட யூனிட் டிஜிட்டும் 0 தான் முடியும். நெக்ஸ்ட் இந்த சம் எடுத்துப்போம். இது ரெண்டுமே ஃபேக்டோரியல் இருக்கா. இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி ஃபேக்டோரியல்னா என்னென்னு பார்த்தோம். 5 ஃபேக்டோரியல்னா 5 × 4 × 3 × 2 × 1 எழுதலாம். ஸோ 2 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம். 2 × 1 எழுதலாமா. 2 × 1 2. ஸோ இதோட வேல்யூ 2. நெக்ஸ்ட் 4 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம். 4 × 3 × 2 × 1. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24 கிடைக்குமா. ஸோ இந்த இடத்துல பேஸ் 2 இருக்கும். இந்த இடத்துல பேஸ் 24 இருக்கும். 2 பவர் 33. இங்கே யூனிட் டிஜிட் 2 இருக்கா. 2ஓட சைக்ளிசிட்டி என்ன 4. ஸோ இந்த பவரை 4ஆல் டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதுன்னு பார்க்கணும். இந்த 33யை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 1 கிடைக்குமா. இப்போ 2ஓட பவர் சைக்கிள் எழுதுங்க. 2ஓட பவர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 2 4 8 6 கிடைக்குமா. இங்கே ரிமைண்டர் 1 கிடைச்சதா. ஸோ இந்த பவர் சைக்கிளில் ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் எடுத்துக்கணும். ஸோ இதோட யூனிட் டிஜிட் 2 முடியுமா. நெக்ஸ்ட் இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் பார்ப்போம். 4 முடியுதா. 4ஓட சைக்ளிசிட்டி ரூல் என்ன. 4ஓட பவரில் ஆட் நம்பர் வந்தால் 4 முடியும். 4ஓட பவரில் ஈவன் நம்பர் வந்தால் 6 முடியும். இங்கே 22ன்றது ஈவன் நம்பரா. ஸோ இதோட யூனிட் டிஜிட் 6 முடியுமா. இது ரெண்டுமே ப்ராடக்ட்டில் இருக்கா. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 6 are 12 கிடைக்குமா. இதில் யூனிட் டிஜிட் என்ன இருப்பாங்க 2 இருக்கா. ஸோ இதோட யூனிட் டிஜிட்டும் 2 தான் முடியும்.